பொதுவாக 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் கொண்டது ராசி கட்ட அமைப்பு. இந்த ராசிகளில் 12 ராசிகளில் 4 தத்துவங்கள் அடங்கும். நெருப்பு தத்துவம், நிலத்தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம் ஆகிய 4 தத்துவங்கள் உண்டு. நிலத்தத்துவ ராசிகள் கொண்டவர்கள் அவர்களுக்குன்னு ஒரு தனியான வழிபாட்டு முறைகள், தெய்வங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. அதை காற்று தத்துவ ராசிகள் சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. நீர் தத்துவ ராசி சார்ந்தவர்களுக்கு பல அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய வழிபாடுகளும் உண்டு. இதை தனித்தனியாக பிரித்து பார்க்கும்பொழுது தான் நமக்கு அதற்கான முழு விளக்கம் புரிய வரும். குறிப்பாக இந்த தத்துவங்கள் சார்ந்து நம்மளுடைய வழிபாடுகளை, இறை வழிபாடுகளை வாழ்வில் ஒரு முறை செய்தாலே பக்தி ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய தலைப்பு 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமாக எந்தெந்த கோயில்களுக்கு சென்றால் ஒரு முறை சென்றாலே மாபெரும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். அதை பற்றி உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்க சார். பொதுவாக 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் கொண்டது ராசி கட்ட அமைப்பு. இந்த ராசிகளில் 12 ராசிகளில் 4 தத்துவங்கள் அடங்கும். நெருப்பு தத்துவம், நிலத்தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம் ஆகிய 4 தத்துவங்கள் உண்டு. இந்த 4 தத்துவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த 12 ராசிகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள், நெருப்பு தத்துவ ராசியை சார்ந்தவங்க ஒரு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை முன்னெடுக்கும்போது ரொம்ப சிறப்பான வெற்றிகளை மிக அற்புதமாக பெறுவாங்க. நிலத்தத்துவ ராசிகள் கொண்டவர்கள் அவர்களுக்குன்னு ஒரு தனியான வழிபாட்டு முறைகள், தெய்வங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. அதை காற்று தத்துவ ராசிகள் சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. நீர் தத்துவ ராசி சார்ந்தவர்களுக்கு பல அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய வழிபாடுகளும் உண்டு. இதை தனித்தனியாக பிரித்து பார்க்கும்பொழுது தான் நமக்கு அதற்கான முழு விளக்கம் புரிய வரும். குறிப்பாக இந்த தத்துவங்கள் சார்ந்து நம்மளுடைய வழிபாடுகளை, இறை வழிபாடுகளை வாழ்வில் ஒரு முறை செய்தாலே மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சார், இப்போ தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க. அப்போ தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் என்பது முதல்ல நெருப்பு தத்துவம் அப்படின்னாவே அதில் 3 ராசிகள் வரும். மேச ராசி முதல் நெருப்பு தத்துவ ராசி, 2வது நெருப்பு தத்துவ ராசி சிம்மம், 3வது நெருப்பு தத்துவ ராசி தனுசு. இப்போ இந்த நெருப்பு தத்துவங்கள் தன்னுடைய இயக்க நிலையை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசிகளாக இருக்கும். இதை சார்ந்தவர்களுடைய இயக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையும் கடமை உணர்ச்சியும் கண்ணியமாக ஒரு கட்டுப்பாடாக ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ராசிகள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வேகமாக செயல்படுவாங்க. அது பார்த்திங்கன்னா முதல் மேசம் ஒரு காட்டு தீ மாதிரி. அந்த ராசியில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிகரே கிடையாது. எதாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொடுத்துரும். அதே இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தத்துவம் அந்த இடத்துல அது கொஞ்சம் மடங்கி நமக்கு அறிவின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் அந்த சிம்மம். தனுசு ராசி உபய ராசியாக வரும். அந்த உபயம் என்பது என்ன மாதிரியான தன்மையை வெளிப்படுத்தும்னா, உபயோகரமான ஒரு வாழ்க்கையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இருட்டடைஞ்ச ஒரு இடத்துல ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும். அப்படி அந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அப்படிப்பட்ட இந்த நெருப்பு தத்துவ ராசி என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை வழங்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இது மாதிரி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் உண்டு. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ நெருப்பு தத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க சார். இப்போ நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது என்னென்ன ராசிகள்ங்கிறத சொல்லிட்டீங்க. அதுக்கான சிறப்பு கோயில் வழிபாடு என்னவாக இருக்கும்? எந்த முறையில் வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும்? தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த நெருப்பு தத்துவ ராசி பெற்றவர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் பெறுவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை தரக்கூடிய கோயில் என்றால் தாய் மூகாம்பிகை திருக்கோயில். கொல்லூரில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் கொல்லூர் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை பெற்ற ஒரு அற்புதமான திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இது 2வது நெருப்பு தத்துவ ராசி. முதல் நெருப்பு தத்துவ ராசி என்பது மேஷம். இந்த மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு பதவி, அரசில் மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வல்லமை, அரசியல் ரீதியான வெற்றிகளை பெறுவதற்கு, அதிகார பதவிகளை கைப்பற்றுவதற்கு, இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொல்லூர் மூகாம்பியம்மன் அற்புதமான வழிகாட்டுதலை வழங்குவாங்க. ஒரு தாயாக நின்று உங்கள் வாழ்வில் கருணையோட உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய வல்லமை தாய் மூகாம்பிகை உண்டு.
ஒரு முறையேனும் இந்த நெருப்பு தத்துவ ராசியை பெற்றவர்கள் ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசியை பெற்ற அன்பர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வரும்பொழுது பல அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக பெற முடியும். வாழ்க்கையில் சகல விதமான சௌபாக்கியங்களையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த வழிபாடு என்பது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, மேசராசியை சேர்ந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலையில் அந்த செவ்வாய் ஓரையில் சென்று செந்நிற மலர்களால் அவங்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும்பொழுது அற்புதமான மாற்றங்கள் தரும். குறிப்பாக செவ்வரளி மாலை அணிவித்து வழிபாடு செய்யும் பொழுது பல அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. சிம்மராசியை சேர்ந்தவர்கள் மல்லிகை மலர் மாலை கொண்டு தாய் மூகாம்பியை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் சகல விதமான சௌபாக்கியங்களும், கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளையும், கலையில் ஒரு மிகப்பெரிய தேர்ச்சிகளையும், அரிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தையும் பெறுவாங்க. தனுசு ராசியை சேர்ந்தவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு போகணும். அந்த வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் அம்மனை முல்லை மலர் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது பல சிறப்பான நன்மைகள் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது ஞானத்தின் வெளிப்பாடாக அறிவுபூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து பல சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கும். ஆராய்ச்சி மனப்பக்கம் ரொம்ப அதிகமாயிரும். இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பல சாதனைகளை ஆராய்ச்சியின் தன்மையிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த வழிபாடுகள் நிச்சயமாக இந்த நெருப்பு தத்துவ ராசியை பெற்றவர்களுக்கு வழங்கும். குறிப்பாக இந்த பெண்கள் இந்த ஆடி மாதத்தில் போய் சிறப்பாக அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஒரு வருட காலத்திற்கு அதனுடைய ஜீவகாந்த சக்தியின் தாக்கம் இவங்களுக்கு சுபயோக பலாபலன்களையே வாரி வழங்கும். ஓகே, அடுத்த நீர் தத்துவ ராசிகள் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிகள் இருக்கும் சார்? அதே சமயம் அவங்களுக்கான எந்த கோவில், எந்த வழிபாட்டு முறை? இப்போ நீர் தத்துவ ராசி என்றாலே கடகம் முதல் இடத்துல வரும். சர நீர் தத்துவ ராசியாக இருக்கும். ஸ்திர நீர் தத்துவ ராசிங்கிறது விருச்சிகத்தில் வரும். உபய நீர் தத்துவ ராசிங்கிறது மீனத்தில் வரும். இப்போ இந்த நீர் தத்துவ ராசினாவே இயற்கையாகவே அதிகமான கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களை மற்றவங்க எல்லாருமே நல்ல விதமான வார்த்தைகள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய தன்மையில் வாழ்த்துவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துட்டையுமே கருணை காட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையும் மற்றவங்களுக்கு மனதளவில் கூட தீங்கு நினைக்காத ஒரு ராசியினராக இருப்பாங்க. அப்போ இந்த நீர் தத்துவ ராசியில் இருக்கக்கூடிய தன்மை என்னென்னா, மனதில் நினைக்கக்கூடிய காரியங்களை தன்னுடைய செயல்பாடுகள் வழியிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய வலிமை அதிகமாக இருக்கும். மனசில் நினச்சா தான் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியும், வெற்றிகரமாக செய்ய முடியும். அப்போ அந்த மனதில் உறுதியான தன்மையோடு நம்மளை நினைக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த இதுக்கு உண்டு. இதற்கு ஒரு அற்புதமான திருக்கோயில் என்ன அப்படின்னா, இந்த ஒரு முறை வாழ்க்கையில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிற்பாடு அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மனதளவில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான யோக வாழ்வை சுகிர்க்கிறாங்க. அப்படின்னா ஸ்ருங்கேரி சாரதா அம்பாள், இந்த அம்பாளை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நீர் தத்துவ ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துடும். குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ரொம்ப சிக்கலில் மாட்டின்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. தொழில் ரீதியாகவோ அல்லது சொத்து சுகம், வீடு, வண்டி, வாகனம் அந்த அமைப்பிலோ, கடன் சார்ந்த பிரச்சனைகளிலோ மனதளவில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது பல மாற்றங்கள் நிச்சயமாக சேரும். குறிப்பாக திங்கக்கிழமையில் வழிபாடு செய்யக்கூடிய கடகராசினருக்கு ரொம்ப அற்புதமான யோக பலன்களும் அதிர்ஷ்டங்களும் சேரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் சேரும். தன்னுடைய வளர்ச்சியின் முன்னேற்றம்ங்கிறது பார்த்திங்கன்னா பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிகங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய் வழிபாடு செய்யும் பொழுது குறிப்பாக இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், புதையலுக்கு நிகரான சொத்து சொகை சேர்க்கை, வெளிநாடுகளில் அபரிவிதமான வளர்ச்சி, வெளிநாடுகளில் அரசு பதவி சார்ந்த விஷயங்களை சுவீகரிக்கிறதோ அல்லது அரசு துறை சார்ந்த விஷயங்களில் தன்னுடைய பங்களிப்பை அளிப்பதற்கோ ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொண்டு தரும். அதே சமயம் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இவர்கள் வியாழக்கிழமை அன்று சென்று வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமான பலன்கள் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். வியாழன் என்று வழிபாடு செய்யும் பொழுது கல்வி, கேள்விகள், புகழ்மிக்க பொறுப்புகளை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குறதோட குடும்ப உறவுகளை எல்லாமே ரொம்ப இணக்கமாக அணைத்து செல்வதற்குண்டான சந்தர்ப்பமும் மன நிம்மதி வேணும் எனக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது பல அற்புதமான மாற்றங்கள் இருக்கும். நீர்த்தத்துவ ராசியை சேர்ந்தவர்கள் ஒரு முறை நிச்சயமாக சாரதாம்பாள் ஸ்ருங்கேரி வழிபாடு தலத்தை
சென்று வழிபாடு செய்து வந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் அதன் பிறகு எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு பரிபூர்ணமான யோக வாழ்வை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். ஓகே. இப்போ நிலத்தத்துவ ராசி அப்படிங்கிறது எந்தெந்த ராசிகள் இருக்குங்க சார்? அதே சமயம் அவங்களுக்கான பிரத்யேக கோயில் ப்ளஸ் வழிபாட்டு முறை. நிலத்தத்துவ ராசிகளில் முதல் இடத்தில் நிற்பது ரிஷபம், 2ஆம் இடத்தில் கன்னி, 3ஆம் இடத்தில் மகரம். இப்போ இதில் ரிஷபம் என்பது ஸ்திர மண் தத்துவ ராசி, கன்னி உபய மண் தத்துவ ராசி, மகரம் சர மண் தத்துவ ராசி. இப்போ இந்த மண் தத்துவம் என்றாலே பொறுமையாக இயங்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழட்டிக்காமல் ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக ஒரு காரியத்தை வெற்றி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இது வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த ராசியினர் சார்ந்தவர்களுக்கு மிக அற்புதமான மாற்றங்களை தன் வாழ்க்கையில் மறக்க இயலாத ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடியவள் காஞ்சி காமாட்சி. இந்த காஞ்சி காமாட்சி அம்மனை நாம் ஒரு முறை இந்த ராசியை சார்ந்த அன்பர்கள் அந்த குறிப்பிட்ட நாட்களில், இப்போ ரிஷபராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும், கன்னி ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் புதன்கிழமையும், மகர ராசியை சேர்ந்தவர்கள் சனிக்கிழமையும் சென்று வழிபாடு செய்து சிறப்பான ஒரு அபிஷேகங்களை செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. ஜாதகத்தில் இவ்வளோ பெரிய தோஷங்கள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய சகல தோஷங்களும் நிவர்த்தி அடையும். திருமண தடை நீங்கும், தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும், பொருளாதார ரீதியான மிகப்பெரிய முன்னேற்றங்களை நிச்சயமாக தரும், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் சேரும். ரொம்ப வேலையில் ரொம்ப சுணக்கமான நிலையில இருக்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு ரொம்ப அருமையான வருமான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப திறமையாக பேசக்கூடிய இந்த கலைத்துறையிலே இவங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்காலம் சார்ந்த ஒரு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த கோயிலில் போனால் அந்த பயம் நீங்கிடும். ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வெற்றிகரமானதாக இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். ஏதா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வில் பவர் கிடைக்கும். இந்த மண் தத்துவ ராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த நிலத்தத்துவ ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மனபயமும் தயக்கமும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அந்த மனோதைரியம் அதிகரிக்கும், உறுதியான மனப்பான்மை அதிகரிக்கும், செல்வாக்கு சேரும். கேட்ட இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தகுதி திறமைக்கான முழுமையான அங்கீகாரத்தை கொடுக்குறதோட ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொருளாதார வெற்றிகளை சுகரிப்பாங்க. கடந்து வந்த காலத்தில் இருந்த சிரமங்கள் அத்தனையுமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த காமாட்சி அம்மன் நிச்சயமாக தருவாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை ரொம்ப சீராக வெற்றிகரமாக எடுத்து செல்லக்கூடிய ராசியினர் இந்த மண் தத்துவ ராசியினர் தான். அவர்களுக்கு இது இந்த வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பான வெற்றிகளை 100% தரும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கடமில்லை. இவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த கோயிலில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது. ஓகே. கடைசியாக நம்ம காற்று தத்துவ ராசி இருக்குங்க சார். அதோடைய சிறப்பு கோயில்கள் என்ன, எந்தெந்த ராசிகள் காற்று தத்துவ அடிப்படையில் வரப்போகுது, அதே மாதிரி அதற்கான வழிபாட்டு முறை என்ன? காற்று தத்துவ ராசிகள்னால் முதல் இடத்தில் நிற்கக்கூடிய ராசி மிதுனம், 2வது இடத்தில் சரக்காற்றாக துலாம் ராசி இருக்கிறது, 3வது இடத்துல கும்பம். இது ஸ்திர காற்று தத்துவ ராசி. இப்போ காற்று தத்துவ ராசினாவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய வல்லமை கொடுத்துரும். காற்றுனாவே இங்கே அறிவு. இப்போ அறிவு விருத்திங்கிறது இயற்கையிலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பொதுவாக நீங்கள் எந்த லக்கணம் எந்த ராசியாக இருந்தாலுமே இந்த 3 ராசிகள் ஒருவருக்கு நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அவங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஒரு அளவே இருக்காது. எந்த ஒரு காரியத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு வல்லமை கொடுக்கும். அப்படிப்பட்ட இவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய அறிவு மற்றவங்களுக்கு தான் பயன்படும், தனக்கு பயன்படாது. அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப தடுமாறுவாங்க. இன்னும் மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு ஐடியாவை சொல்கிறோம், அதை அவங்க கிளிக் ஆகி பெரிய லெவலில் கிளிக் ஆகி போயிட்டே இருக்காங்க, நாம் ஏனி மாதிரி இப்படியே நிற்கிறோமே அப்படிங்கிற ஒரு தயக்கமும் ஒரு தடுமாற்றமும் இருக்கும். அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை தரிசனம் செய்தாலே போதும், மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய திருக்கோயில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இப்போ நம்ம சொல்லிட்டு வரக்கூடிய அத்தனை இந்த 4 கோயில்களுமே மிகப்பெரிய மாற்றங்களை 100% தரக்கூடிய கோயில்கள். அது இந்தந்த நேரத்தில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பை தரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிதுன ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா வளர்பிறையில் வர புதன்கிழமை அன்னைக்கு போய் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யணும். ஸோ அந்த தரிசனங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புதன் கோரையில் அமைஞ்சதுன்னா அந்த வருடம் பூராவே உங்களுக்கு மாற்றங்கள் பல அற்புதமான தன்மையில் இருக்கும். எதிர்காலம் சார்ந்த ஒரு சிறப்பான வெற்றிகளை 100% அது வாங்கி தந்துடும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிக்க திருக்கோயில்கள். இப்போ இந்த காற்று தத்துவ ராசியில் மிதுன ராசியை சேர்ந்தவங்க போய் வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் தயக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மை வெளிப்படுத்தும்.
தன்னுடைய தொழில் திறமையும் நுணுக்கமும் தனக்கு பயன்படும் வித்தைகள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இவர்களுக்கு அந்த வித்தை இவர்களுக்கே பலிதமாகும். அதே சமயம் பொதுமக்கள் இவர்கள் ரொம்ப பாராட்டுவாங்க. பொதுமக்கள் வழியிலிருந்து மிகப்பெரிய செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவது என்றால் அது இந்த திருக்கோயில் வழிபாடுகள் தான். மிதுன ராசி சேர்ந்தவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பாக செயல்படும். துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு இதே மாதிரியான ஒரு தன்மையில் தன்னுடைய சுயமான ஆளுமை திறனோட தனித்திறமையை இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே முடக்கப்பட்டது ஒரு தன்மையில் இருப்பாங்க. காரணத்தை கொண்டு எவ்வளவோ அறிவு இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், எல்லாமே இவர்களுக்குள்ளேயே இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு தான் பயன்படும், நம்மளுக்கு பயன்படாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது, மதுரை மீனாட்சி தரிசனம் செய்யும் பொழுது அவர்கள் உலக புகழ் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தருவாங்க. நிச்சயமாக கல்வி கேள்விகளில், சொத்து சுகம் வண்டி வாகன யோகம் சார்ந்த விஷயங்களில், தன்னுடைய எதிர்வாழின சேர்க்கை வெளியிலிருந்தும் தன்னுடைய சுய திறமையை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு தன்மையிலிருந்தும் பல அற்புதமான மாற்றங்களை தருவாங்க. அதே இந்த கும்பராசிங்கிறது காலபுருஷனுக்கு 11. அப்படிங்கும்போது இந்த அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க ஈஸியாக அனுபவிப்பாங்க. அடுத்த வாரத்துலேருந்து அதெல்லாம் நடைமுறைக்கு வரும். அதிர்ஷ்டத்தின் தாக்கம் போது பன்மடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கு. போயிட்டு வந்தோடனே நம்மளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை ரொம்ப சிறப்பாக முன்னெடுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பெண்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் வழிபாடு செய்யும் பொழுது குடும்பம் தலைக்கும், வாரிசு தலைத்தோங்கும், கல்வி கேள்வியில் புகழ்மிக்க பொறுப்புகளை பெறுவாங்க. பெண்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு ஆணும் மிகப்பெரிய சாதனைகள் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை இந்த இறை வழிபாடுங்கிறது ரொம்ப நிச்சயமாக வழங்கும். இந்த இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்வாங்க. அதற்கு காரணமாக இந்த இறை வழிபாடும் நம்முடைய சேனல் வழியிலிருந்து அந்த விஷயத்தை சுவீகரிப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். இதுவரை நம்ம 4 வகையான தத்துவங்களை பற்றியும் ரொம்ப விலாவரியாகவும் ரொம்ப விளக்கமாகவும் பார்த்தாங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள கருத்தாக இருக்கும். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.